ஆனா அந்த கன்னடத்துல பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருந்தவர் இங்க வந்து வாய்ஸ் இல்லாம சுத்திட்டு இருக்காரு. என்னதான் வாய்ஸ் கொடுத்து பிக் பாஸை பத்தி தெரிஞ்சாலும் தமிழ் கண்டஸ்டன்ட் வேற லெவல். ஏன்னா இங்க எல்லாமே பைத்தியம் கிட்ட கண்டென்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்கிட்ட எடுக்கலாம் தெரியறப்ப இருக்கிறான் தெர்பீஸ் படம் அவர்கிட்ட எடுத்துடலான்னு போனா அங்க ஏற்கனவே ஒருத்தர் கொட்டை போட்டு குத்தகைக்கு எடுத்துனுங்கிறாரு வினோத். அவர்கிட்ட நானும் கொஞ்சம் வாடகை எடுத்துக்கிறேன் சரி இதான்ட்டு 2 பேரும் சேர்ந்து ஏதோ வினோத்து கூட தான் ஏதோ எடுத்து பண்றாரு, பாட்டு பாடுறாரு, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பேய்கள் ஆட்சி இது பண்ற இடத்துல ஆட்சி ஆள்ற இடத்துல புனிதருக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது. இவனும் ஒரு பெரிய பிசாசோ இல்லை காட்டேரியா மாறினாதான் அங்க கண்டென்ட் எடுக்க முடியும்ன்றத இந்த சாஃப்ட் கார்னர்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால இவரு இனிவரும் காலங்கள்ல இவரும் மாறணும் ராட்சசனா அப்படின்னு நான் பாக்குறேன். ஆஹா ஹோட்டல்னு சொல்லிட்டு அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தது பாத்தீங்கன்னா பழைய பீஸுகளை கொண்டாந்து போட்டிருக்காங்க. வந்து எல்லாருமே சோசியல் மீடியா கழுவி ஊத்துறாங்க, இவங்கெல்லாம் ஒரு கெஸ்டா ஏன் இவங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது வினோத் இவங்கெல்லாம் நல்ல பாட்டு நல்லா ரெடி பண்ணி நானும் செம்மையான ஆள் வர போறாங்க பாரு அப்படின்னு இந்த படத்துல ரஜினி படத்துல 2.2 படம் இருக்குல்ல அதுல அம்மா மாரியம்மா அப்படின்னு உள்ள வந்து என்னடி இது அப்படின்னு அந்த மாதிரி இது மூலத்தை அமைச்சு விட்டது எனக்கு எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்குது. ஏற்கனவே அதுவும் அந்த இது பிரியங்கா ஒண்ணு இருக்கும், அப்புறம் தீபக் இருப்பாரு, இன்னொருத்தவங்க பேர் என்ன மஞ்சரி. மஞ்சரி, அவங்க மஞ்சரின்னு சொல்லணும், மஞ்சரினா கோபி மஞ்சரின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா மஞ்சரி இவங்க விளையாடினப்பே நம்மளுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். இப்ப வேற வந்து இன்னும் தெத்துக்கு கடுப்பா இருக்குது அப்படின்றப்போ என்னன்னா இந்த பிக் பாஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹோட்டல் மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் போட்டாங்க. 2 பேரும் கிளாஸ் ஆச்சு. கடைசியில வந்து பிக் பாஸ் வந்து உட்கார வச்சு திவ்யாவே வந்து அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு விக்கெட் கொடுத்துட்டாங்க. கரெக்டா இல்ல? பிக் பாஸோட டார்கெட் வந்து திவ்யா கணேசா இருந்துச்சா? இல்ல பிக் பாஸ் வந்து இந்த 3 நாள்ல 3 விதமான கேரக்டர் உள்ள இருக்கணும். நீங்க சபரியை வந்து வெளியே நிக்க வச்சு அவங்க கோபமாகும், டென்ஷன் ஆகும், எதனா ஒண்ணு பண்ணுவான், ஐயோ வெளியே நிக்கிறது கஷ்டமா பாருங்க எதனா ஒண்ணு ஆயிடுச்சு போலயே. அப்படிங்களா? கண்டிப்பா யாரா இருந்தாலும் சும்மா நல்ல சோறு சாப்பிட்றவனை பட்டினி போட்டா என்ன பண்ணுவாங்க, கோவம் வரும்ல. அந்த மாதிரிதான் சபரியை ரொம்ப நிக்க வச்சு காண்டு எடுத்துது. அதுலயும் முடிஞ்சு பண்றான். ஐயோ நான் ஏன் காமெடி பீஸ் ஐயா, இந்த டைட்டில் வின்னரே நான் வந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவத்தோட உச்சம். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தவங்க ஆள் மாத்துறப்போ அவன் உள்ள யோசிப்பான், ஒவ்வொருத்தனும் யோசிப்பான், நம்ம மேனேஜரா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ற இப்போ இவனுக்கு செம்ம காண்டாகும். அசிஸ்டண்டா இவ்வளவு போட்டது ரொம்ப ஒஸ்ட் தான். இந்த பொண்ணு கேப்டனா அழகா பண்ணுச்சு. ஆனா அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் பாருங்க, பழைய ஆளுங்கன்ட்டு ஒரு செட்டு சேர்ந்துச்சு, புது ஆளுங்கன்னு ஒரு செட்டு சேர்ந்து. இதுல இருந்து என்ன தெரியுது, அங்கேயும் அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான். திவ்யா கணேஷ் பண்ணது நியாயமா? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு இதை கொடுத்துட்டாங்கன்னா அனுசரணையா பண்ணணும். வந்ததுல இருந்து ஒரு 4-5 தடவை சொல்லிட்டாங்க, டிசிப்ளின், டெக்கோரம், டீசன்சி, இதை நான் பாதுகாப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப 2வது 3வது நாள் காசுல பறக்க விட்டாங்க. டிசிப்ளின், டெக்கோரம், டீசன்சி எங்க போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படி இருந்தாலும் பழக முடியும்ட்டு அயோக்கியனா இருக்கலாம்ட்டு அவங்களும் இறங்கி அடிக்கிறாங்க. சம்டைம் வந்து சாஃப்டாவும் அடிக்கிறாங்க, சம்டைம் ஏரியா அடிக்கிறாங்க. ஹெட்லாம் வாங்க சொன்னா எவருமே வரல. அதுல கோவப்பட்டாங்கதான். ஏன்னா இவங்களை வெளியே அனுப்பணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எல்லாருமே வேலை செய்யறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்ற மாதிரி 2 அணியா பிரிஞ்சுட்டாங்களா? புதுசா 2 அணி பிரிஞ்சுட்டாங்கன்னாலும் அதுல 3வது அணியா பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வாட்டர்மேலன் ஸ்டாரை அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்களோ அதை விட ஒரு 4-5 மடங்கு பொத்தி வளர்க்குறாங்க பெத்த தாயோட மேல பார்வதி. ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வெளியே போனா இவரை கண்டிப்பா அடி வாங்குவாருன்னு தெரிஞ்சு சண்டை வரும்னு தெரிஞ்சு ஆனா உள்ள வானான்னு அவ்வளோ பொத்தி வளர்க்குறாங்க. அவங்களத்தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதுதான் கஷ்டமா இருக்குது. ஏதோ இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். திவ்யா கணேஷுக்கும் இன்னைக்கு கமருதீனுக்கு முட்டிக்குச்சே. கமருதீனுக்கு மட்டும் முட்டல, அந்த இன்னொரு பையன் இருப்பான்ல, அந்த சைனாக்கார பையன் இருப்பானே, அவன் பேரு துஷார். கமருதீனுக்கு மட்டும் முட்டல, துஷாருக்கும் சேர்த்து தான் முட்டுச்சு. பாத்தீங்கன்னா துஷாரும் அவங்களுக்கும் அடிக்கடி ரொம்ப கத்துறாங்க. நடுவில் 2 பேரும் இடிச்சுக்கிற மாதிரி சண்டை போய் முத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். துஷார் இப்பதான் கொஞ்சமா உஷாரா மேல வரானும். அதுக்கு இந்த திவ்யா கணேசன் தான் காரணமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ சைலண்டா இருக்க ஒவ்வொருத்தனையும் கொளுத்தி போடுறதுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு யார் எப்படின்னு சொல்ற டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அரோரா வந்து எழுதி கொடுத்ததை வந்து பிரஜன் கிழிச்சு போட்டாப்ல.
அப்போ வந்து கரெக்டா அது கரெக்டு தான். அவங்க இது வரைக்கும் வேற எதுவுமே கிழிக்கல. எப்போ 24 மணி நேரமும் பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் எந்த ஷார்ட்ஸ் கட் பண்ணாலும் இவங்க கைக்கு பக்கத்தில் ஒரு கை ஒட்டிட்டு இருக்குன்னா அது துஷாரோட கை தான் இருக்கும். இல்லை துஷார் கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உரசின்னு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது எதனா ஒரு ஸ்க்ரீனில் டப்புன்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கமருதீன் இருப்பார், இல்லைன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யார் அவர் வாட்டர் மேலில் சூடு ஏற்றுற மாதிரி எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள வச்சு தான் இப்படி நோந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீ ஒன்றும் கிழிக்கல அப்படின்றத கிழிச்சு காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒயில் கார்டு கண்டஸ்ட் உள்ள வந்தவொடனே சொல்றாங்க எல்லா ப்ரோமோலையும் பார்வதி தான் வர்றா, ஏன் அந்த மாதிரி இடம் கொடுத்து? இல்ல அவங்க வந்து அது நிறைய பேர் நேற்று கூட நாங்க பாண்டி பஜார்ல நிறைய பேட்டி எடுத்திருந்தேன். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் ரிவ்யூல பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரை தூக்குனா அந்த ஷோ உருப்பிட்டுரும். ஏன்னா ஒரு டீசென்சி இல்லை, ஒண்ணுமே இல்லை, அசிங்கமா கத்திக்கிட்டே இருக்கு, எப்போ மாதிரி இந்த பார்வதி பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பப்ளிக்கு. ஸோ அதனால வாட்டர்மேலன் ஸ்டாரையும் பார்வதியும் தூக்கிட்டாலே இந்த ப்ரோக்ராம் அழகா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு போகும் அப்படின்னு எல்லாரோட கருத்து கணிப்பா இருக்கு. கமருதீன் வந்து வாய்ஸ்லாம் டவுன் பண்ணிட்டாரு போல இருக்கே, இந்த வாரம் திருந்திட்டாரு. இல்ல 2 வாரமா, போன வாரமே அவன் திருந்திட்டான். இந்த வாரம் ஒரு பெரிய இது வந்து சொல்லி 10 விட்டாங்க. அது அவன் அதை வச்சு ரெட் கொடியை தூக்கி இருக்கலாம், இல்லை அங்கேயே பிரச்சனையை பெருசு பண்ணிருக்கலாம். அப்படியும் பிரச்சனை நைட்லாம் தூங்காம மன உளைச்சல் கலாய் அவகிட்ட கேட்குறப்ப அவ சிம்பிளா 2 வார்த்தை சொன்னான், அதில் அவன் டவுன் ஆயிட்டான். அதாவது அவன் வளர்ந்த விதம் அம்மா அப்பா இல்லாம ஏதோ ஒரு விதத்துல வளர்ந்து எடுப்பார் கைப்புள்ளியா இருக்கிறாப்புல, ஆனா கோவம் வந்து வெளிப்படுத்துறாப்புல. ஸோ அவனை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுது பார்வதி. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அசால்ட் பண்ணிடுது. ஆனா அவன் நல்லா நடிக்கிறான், நல்லா வரைகிறான். வேற இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரோட வரைஞ்சிருப்பான் ஃபேஸ் கட்டை. நம்ம வேற ஒரு புதுசா தீபக் வந்திருக்கிறார்ல, அவர் உட்கார வச்சு அக்யூரேட்டா அழகா வரைஞ்சிருக்கான். பென்சில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி நடிச்சு காட்டுற ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆர்டிஸ்ட்டு, இப்படிதான் எங்களுக்கு அவனை பார்க்க தோணுது. அவனோட கோவத்தை அவன் தேவையில்லாத வார்த்தைகள் வர்றான், பட் அவன் கோவம் நியாயமானது தானோ அப்படின்ற மாதிரி தோணுது. வாட்டர்மேலன் ஸ்டார் அவர் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாரா? இல்லை அவன் எப்பவுமே பைத்தியம் தாங்க. அவன் பைத்தியம். அந்த பைத்தியத்தை வச்சு கண்டென்ட் எடுக்கிறாங்க. அவன் இப்போ வந்தவங்க கிட்டயும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கலாய்க்கிறதுன்னு தெரிஞ்சாமே அவன் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவங்ககிட்ட யாருன்னா நீ பைத்தியம்டான்னு சொன்னாங்கன்னா இல்லை, அது சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே தன்னை பத்தி ஓஹோன்னு சொல்லுவான். இவன் பைத்தியம் தெரிஞ்சு இவனை புகழ்றாங்க பத்தியா. நீ வேறல நீ செம்மனம் இப்போ இல்லை பாரு. அவங்க வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியே எல்லாம் தர்பிஸ்கல்லையும் அவன் போட்டோ போட்டிருக்கு, அதுவும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் அது எல்லா ஜிம்லயும் வந்து ஃபிளெக்ஸ் வச்சு விட்டுருக்காங்களாம். நான் தான் அங்கே பயங்கர டாக் ஆஃப் த சிட்டியா இருக்காங்க. அவங்க கலாய்க்கிறவங்கள வேணும்ட்டே கலாய்ச்சா கூட அதை மிகைப்படுத்தி பேசுறது, கலாய்க்கணும்னு வரவங்க கிட்ட அங்க ஸ்டாப் பண்றது, தன்னை ஒரு பைத்தியக்காரன் யாரும் சொல்றக்கூடாது, ஆனா மற்றவங்க பைத்தியக்காரனா மாற்றணுன்றதுல குறிக்கோளா இருக்காங்க. அந்த அந்த மேனேஜரை வந்து தூக்கி போடுற இதுல வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து நல்லா பேசின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணாரு. வியானா கரெக்டா பேசுறாங்கன்றது, வியானா வந்து சரியான சைலண்ட் கில்லரு. அதுதான் விஷ பாட்டில்னு எல்லாருக்குமே தெரியுது. அது என்னன்னா யாருக்கு தேவையோ எப்போ தேவையோ அது பொறுமையாகவும் அழகாகவும் சொல்ல தெரிஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பை வந்து சில டைம்லாம் வந்து பேசவே தெரியாத மாதிரி அழகா பேசுறது. இந்த யாருன்னா ஹேர் ரஷஸ்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுறது. சில டைம்ல கோவம் வரப்பையும் சந்தோஷம் வர டைம்லயும் பார்த்தீங்கன்னா ஏனுங்க இங்க வாங்க எங்க போனீங்க அப்படிலாம் பக்காவா பேசுறது. அம்மா உன் நடிப்பு செம்மையாகுது அடி யாத்தா அப்படின்ற மாதிரி.